என் அன்பு குழந்தையே, நான் தனியாக கஷ்டப்படுகிறேனே, எனக்கு உதவி செய்யவும் யாருமில்லை, எனக்கு நல்லது செய்யவும் யாருமில்லை என்று வருத்தப்படுகின்றாயா? என்னுடைய சொந்த பாதுகாவலில் அல்லவா உன்னை நான் வைத்திருக்கிறேன். உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்களும் உறவுகளும் நட்புகளும் கைவிட்டாலுமே கூட உன்னை படைத்த நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன்னுடைய உறவினர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என நினைக்கும் வேளையில் என்னுடைய கரங்கள் உன்னை அரவணைத்து உனக்கு தேவையானதை கொடுக்கும். உனக்கு அருள்வாக்கு சொல்ல வந்த காரணமும் இதுதான். உன்னுடைய உறவினர்கள் உன்னை கைவிட்டு விட்டார்கள் என நினைக்கும் வேளையில் என்னுடைய கரங்கள் வந்து உன்னை அரவணைத்து உனக்கு தேவையானதை கொடுக்கும். உனக்கு அருள்வாக்கு சொல்ல வந்ததின் காரணமும் இதுதான். எனது அருள் பார்வையும் ஆசீர்வாத பார்வையும் கருணை பார்வையும் கூட உன்னுடைய குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை என் செல்லமே. உன்னுடைய குடும்பமே இனி மகிழ்ச்சியாக வாழப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் எனது வருகையால் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய். நீ செய்யும் காரியங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு வெற்றி பெறச் செய்ய போகின்றேன். இப்பொழுது சந்தோஷம்தானே? நீ நினைப்பது மட்டும்தான் இனி உனக்கு நடக்கும். என் மீது நம்பிக்கையோடு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் என நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் நான் உனக்கு நல்லதாக நிறைவேற்றி தருவேன். மனதளவில் பல விஷயங்களால் நீ நொறுங்கி போய் உள்ளாய் என்பதை அறிந்ததால் தான் உனக்கு ஆறுதல் சொல்லும் விதமாகவும் உன்னை தேற்றுவதற்காகவும் அருள்வாக்கு சொல்ல வந்துள்ளேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் விடுவு காலம் பிறக்கப் போகின்றது. நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் பற்றி இனி உனக்கு கவலை வேண்டாம். என் மீது உனக்கு சிறிது நம்பிக்கை இருக்கின்றது என்று தெரிந்ததால் தான் நான் உன்னிடம் அருள்வாக்கு சொல்ல வந்துள்ளேன். உன்னுடைய குடும்பத்தை நான் எப்போதும் போல பார்த்து பாதுகாத்துக் கொள்கின்றேன் என் செல்லமே. இந்த நிகழ்காலம் உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதாக இருந்தாலும் இது நிரந்தரம் கிடையாது என்பதை நினைத்துக்கொள். காலம் நிச்சயமாக மாறும். உன்னுடைய வாழ்க்கையும் மாறும். வருங்காலமும் உனக்கு வளமானதாக அமையும். என்னுடைய வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து முழுவதுமாக செயல்பட்டு வந்தால் உனக்கான நல்ல வழியை உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு காட்டுவேன். விரைவில் உன்னுடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவேற்றி விடுகின்றேன். கவலையை விடு என் செல்லமே. என்னிடம் நீ கேட்ட எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டால் அதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். நீ செல்லும் பாதையிலெல்லாம் உனக்கு நல்ல வழி காட்டவும் உனக்கு துணையாகவும் நான் இருக்கின்றேன் தானே. உனக்கு தேவையான சமயங்களில் மனதார என்னை பெருமாளே என்று அழைத்தால் போதும். உனக்கு தேவையானதை நிச்சயம் உன்னுடைய கைகளில் கொடுத்து விடுவேன். நீ எதிர்பார்த்ததையும் நினைத்ததையும் நான் உனக்கு நடத்தி காட்டுவேன். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாமே இப்பொழுது உனக்கு கெடுதலாகவே நடப்பது போல இருக்கலாம். இதை நினைத்து கவலைப்படாதே. மிக விரைவில் எல்லாவற்றையும் சரி செய்து விடுகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் சில நேரம் சுமைகள் அதிகரிக்கும் போதே எனது கரங்களால் உன்னை சுமந்து காப்பாற்றுவேன் என் செல்லமே. உன்னுடைய மனதை மகிழ்விக்க கூடிய நல்ல செய்தி உன்னுடைய இல்லம் தேடி வரப்போகின்றது. உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைந்து உனக்கான வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய். நீ பார்த்த உறவுகளும் நீ சேர்த்து வைத்த செல்வமும் கூட உன்னை கைவிட்டாலும் உன்னுடைய பெருமாள் உனக்காக ஓடி வருவேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொள். உனக்காக நான் அத்தனையையும் தீர்த்து வைக்கின்றேன் என் செல்லமே. ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நானே கதி என்று நினைத்துக்கொண்டு நீ இருக்கும் போது நான் எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? சிறிது காலத்திலேயே நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் கையில் வந்து சேரும். இந்த நொடி வரை துன்பத்தில் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை இனி இன்பமாகவே மாறப்போகின்றது. நீ நினைத்தது எல்லாம் நல்லபடியாக நடக்கப் போகின்றது. நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் போது அதை யாராலும் தடுக்க முடியாது. உனக்கானதை உரிய காலத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். உன்னை தொடர்ந்து வரும் துயரங்களையெல்லாம் இன்றோடு முடிவுக்கு கொண்டு வந்து விடுகின்றேன். உனக்காக நான் இருக்கின்றேன் என் செல்லமே. நீ கவலைப்படாதே. உன்னுடைய மனதிற்குள் ஒரு பெரும்
துன்பம் வந்திருப்பது எனக்கு தெரியும். சில பேர் உன்னை தாழ்வாக பேசுவதையும் நான் அறிவேன். மற்றவர்கள் உன்னை கேலி செய்கிறார்கள், மரியாதை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருப்பதால் தானே நிம்மதியின்றி இருக்கின்றாய். என் மீது நம்பிக்கை வை. உனக்கு அருள்வாக்கு சொல்ல வந்த உன்னுடைய பெருமாள் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன். எல்லாவித ஆபத்தான விஷயங்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் என்றல்லமே. நீ எனக்காக பூஜை செய்தால் நான் உன்னுடைய வீட்டிற்கு வருவதையும் நீ எனக்கு படைத்த பிரசாதத்தை நான் சாப்பிடுவதையும் உன்னால் உணர முடியும். சந்தேகப்படாதே, நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, இன்றைய மங்களகரமான நாளில் நீ கேட்ட வரங்களை உனக்காக கொடுப்பதற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை முழுவதுமாகவும் கவனமாகவும் கேட்டுவிட்டு என்னுடைய ஆலயத்தில் என்னை சந்திக்கவா. நீ வேண்டிய அனைத்தையும் நிச்சயமாக நான் உனக்கு நிறைவேற்றி தருகிறேன். குழந்தையே, ஏன் இப்போது இருக்கும் நிலையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அதற்கு பதிலாக என்னுடைய நாமத்தை உச்சரித்து அன்போடு அப்பா என்று கூப்பிடு. நீ மழலை குரலோடு என்னை அப்பா என்று அழைக்கும் அந்த ஒரு நொடிக்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன். நீ என்னை கூப்பிடும் மறுகணமே உனக்கான உதவி என்னிடத்திலிருந்து வந்து சேரும். யாருடைய ரூபத்திலாவது நிச்சயமாக நான் உனக்கு வந்து உதவி செய்வேன். எது பிடித்திருக்கிறதோ அதை அளவோடு நேசி. அப்போதுதான் நீ எதை இழந்தாலும் உனக்கு வலிகள் பெரிதாக இருக்காது. குழந்தையே, நீ உன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையும் நேரம் வந்து விட்டது. இனி உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் சுபமாகும். எவர் ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ வாழ்வது உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் புரிந்து கொள்வதற்காகத்தான். அதற்கு பதிலாக மற்ற ஒவ்வொருவரையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அவசியம் இங்கில்லை. உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆசைப்பட்டதை போன்று வாழு. யாருக்காகவும் நீ பயப்படாதே. உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். பிள்ளையே, நேர்மை என்கின்ற வெளிச்சம் உன்னிடம் இருக்கும் வரை உன்னுடைய வாழ்க்கை என்றும் இருள் சூழாது. கண் நிமைக்கும் நேரத்தில் உனக்கு எல்லாம் கிடைக்கும். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. என்னுடைய வாழ்க்கையே போராட்டமாக இருக்கின்றது, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்கள் என்றும் புலம்பிய நாட்களெல்லாம் முடிய போகின்றது. நீ நினைத்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். அதனை உனக்காக நான் அமைத்துக் கொடுப்பேன். அதுவரை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் பக்தியோடும் என்னை பிரார்த்தித்து வா. யாரை நீ வெறுத்தாலும் உன்னை மட்டுமாவது நீ நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிகச்சிறந்தது அன்பு மட்டும்தான். அனைவரிடமும் அன்பு பாராட்டு. குழந்தையே, எப்போதும் குழப்பத்தோடு இருக்கின்றாய். நான் உன்னை கவனிக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய். நீ எனக்கு பிடித்தமான செல்ல பிள்ளை. நான்